பெருவாரியான நபர்களுக்கு திமுகவை சேர்ந்த நபர்களுக்கு காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ். திரும்பவும் திமுகவும் சேர்ந்து ஆதவர்ஜனை நிச்சயமாக அந்த கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கும். அவர்களுக்கு இவ்வளோ சர்வே எடுக்கிறாங்களா, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அப்போ நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நாளைக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதிமுகவும் விஜயும் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது ஒன்று போதும் திமுக ஜெயிக்க. விஜய் மீது தீராத காதலில் திமுக எந்த நேரமும் உதயநிதிக்கும் முதல்வருக்கும் விஜயோடைய நினைப்பு மட்டும். அந்த கோமணங்கள்லாம் எங்கே காஞ்சிக்கிட்டுன்னு தெரியல. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றின மறுபடியும் அவர் வந்து ஒரு பாடல். உதயநிதியிடம் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கோபம் வருதுல்ல. ஒரே ஒரு நாளைக்கு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களுடைய கோபத்தை விட மக்களின் வலி பெரிய. ஊர் முழுக்க தண்ணீர் உல்லாசமாக போகுது, ஒருவேளை சோத்துக்கே ஊரே மன்றாடுது. அரசாங்க காசை யார் ஆட்டையே போட்டது, அதை பற்றி கேட்டாக்கா ஓசின்னு ஏசுது. அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். ஆதவர்ஜினாவை வச்சு திரும்ப வந்து ஒரு கேம் கொண்டு போகிறாரா? இல்லை திமுகவும் திரும்பவும் சேர்ந்து ஆதவர்ஜனை டிவி கேக்குள்ளே அனுப்ப பார்க்குறாங்க. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேமும் எதுக்கு நடக்குதுனாக்கா விஜய் என்ற ஒரு நபரை தோற்க வைக்கிறது. அப்போது விஜய் வந்து அல்டிமேட்டாக அந்த இடத்துல ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூட அதிகமாக இருக்குது. காரணம், இளைஞர் பட்டாலும் கோடி கோடி அவர் பக்கம் போய் நிற்கிறாங்கன்றதுனால எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய வந்து பந்தோபஸ்து மக்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க. வந்து பொது வழிக்கு வாங்க. நீங்கள் பொது வெளியில் வராமல் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தான் வந்து இவர்கள் இப்படியான அட்ராசிட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை பொது வழிக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய பலம் என்னன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகும்போது பல லட்சம் பேர் கூடும் பொழுது எவ்வளோ பெரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும்ன்றது திமுகவிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் புரியும் பொழுது உங்களை தேவையில்லாமல் நோன்ற வேலை செய்ய மாட்டாங்க. டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு டிவி சேனலில் பேட்டி அளிக்கும் போது திமுக சைட்லேருந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்ததாகவும், அதான் இந்த அம்பேத்கர் புக்கு வெளியீட்டு விழாவில் அழுத்தம் கொடுத்ததாகவும் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லுவார். முக்கியமாக ஏவாவேலு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, காலேஜுக்கு அழைச்சி இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. இது உண்மையா சார்? ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஏவாவேலு சொன்னது ஆக நல்லா தெரிஞ்சுங்க. ஏவாவேலு சொன்னார், முதலமைச்சர் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் சொன்னாராம் திருமாவளவன் வந்து இந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்றதுல அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. ஸோ யார் எதில் கலந்துக்கணும், யார் என்ன செய்யணுன்றதை திமுக எழுதி கொடுக்கறது தான் இங்கே வந்து ஒரு கேவலமான ஒரு அவலமான நிலையாக இருக்கிறது. யதார்த்தம் உண்மையாக தான். ஏன்னா இல்லை சார், கூட்டணி கட்சி தானே சார், அவர் சொல்கிறது தானே இவங்க செய்யணும், அவசியம் இல்லையே. அப்படி திமுக சொல்கிறத மட்டும்தான் செய்யணும்னு பிற கட்சியோட பைலாவில் இருக்கானா? இல்லை. கூட்டணி என்பது நான் சொன்னல, எலெக்ஷனை சந்திப்பதற்காக கூட்டணி. ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். 3.25 வருஷமாக கொண்டாடுறீங்கன்னா அது பேர் ஹனிமூனா? நானும் அதான் திரும்ப கேட்குறேன். அப்போது இது வந்து ஜனநாயக படுகொலை. திமுக தான் சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றும்னு சொன்னேன். இந்த போய் ஏற்றிருக்காங்களா? ஆதவர்ஜன் பட்டவத்தமாக அந்த விஷயத்தை சொல்கிறார். கூடுதலாக அவர் சொல்லக்கூடியது, இந்த திமுக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுகவுடைய கொள்கையை பறைசாற்ற வகையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லை. இவர்கள் முழுக்க போலி பெரியாரிஸ்டாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். போலி பெரியாரிஸ்ட்னு இருந்துக்கிட்டு அவர்கள் முழுக்க காலேஜ் கட்டதில் மட்டும்தான் குறியாக இருந்து காலேஜ் கட்டி ரொம்ப சொகுசாக செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ திமுகவில் யாரை சொல்கிறாரு? பெருவாரியான நபர்களுக்கு திமுகவை சேர்ந்த நபர்களுக்கு காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ். ஜெகத் ரச்சகன்லாம் காலேஜில் தான் பணத்துக்கூட தான் பணத்தை ஒழிச்சு வச்சார். அதே ஏவாவேலுக்கும் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் எல்லோரும் போலி பெரியாரிஸ்டுகள்ன்ற மாதிரியான விஷயத்தை ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், தொடர்ச்சியாக திமுக ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆதவர்ஜன் அவர்கள் அதை குறித்து எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் பொதுவெளியில் வந்து இந்த குற்றச்சாட்டை மேலும் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆம், அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் திரும்ப என்ன சொன்னார்? அண்ணன் திரும்ப சொன்னது, திமுக எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. ஸோ இந்த ரெண்டு முரணான ஒரு விஷயம் இங்கே போய்கொண்டே இருக்கிறது. ஸோ இதில் ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் நான் ஆரம்பத்திலே பதிவு பண்ணிடுறேன். ஒருவேளை இல்லை, நிச்சயமாக ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தையிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார். அதுதான் சார் இப்போ கேள்வியாக இருக்குது. திருமாவளவன் சொல்லாமலே அவர்கள் வந்து பேட்டி அளிக்க போகிறாங்க. திருமாவளவன் சொல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதவர்ஜனுடைய ஒவ்வொரு நகர்வும் திருமா சொன்னதுக்கு ஏற்ப தான் நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, இப்போது திருமாவும் திமுகவும் சேர்ந்து ஆதவர்ஜனை நிச்சயமாக அந்த கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கும். அதற்கு முன்பாக விஜயோடு இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கப்படும்.
இந்த மாதிரி நான் வந்து வந்துடலான் இருக்கிறேன், உங்கள் கட்சியில் வந்துடலான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் அந்த பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இது முழுக்க முழுக்க திமுகவுடைய சதி. இதை வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆதவர்ஜனை கட்சியில் இழுத்துக்கங்க, வச்சுக்கோங்க, என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, பொறுப்பு கொடுங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு அவரை நீங்கள் அனுமதிக்காதீங்க. அனுமதிச்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் சொல்லுறது பார்த்தீங்கன்னா திமுக தான் வாண்டடாக டிவிக்கில் போய் இணையத்துக்கு ஆதவர்ஜன் அனுப்புகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி சர்வேன்னு சொல்லிட்டுலாம் புதுசாக இப்போ சில விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் எப்போ வேணும் வந்திருக்கு? இன்னும் ஒரு வருடம் இருக்குது. 2026 எலெக்ஷனு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் கட்சி ஆரம்பித்து முழுசாக 2 மாதம் முடியலை. அதாவது அவரை வந்து மாநாடு நடத்தி 2 மாதம் முழுசாக முடியல. ஸோ இதை தாண்டி விஜய் அவர்கள் இன்னமும் பார்த்திங்கன்னா எந்த மாவட்ட செயலாளரும் போடலை. ஸோ எந்த மாவட்ட செயலாளரும் போடலை. 2 மாதம் ஆன ஒரு கட்சிக்கு சர்வே எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். குமுதம் சர்வே எடுத்து வெளியிடுறாங்க, பாண்டே சர்வே எடுத்து வெளியிடுறாரு, நியூஸ் 18 வெளியிடுது. இப்போது இவர்கள் எடுக்கக்கூடிய சர்வே எந்த லட்சணத்தில் இருக்கும்? யதார்த்தமான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, இவர்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த சர்வே வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 63லேருந்து 70% ஓட் பேங்கிங் உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட அடுத்த சிஎம் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி உங்களுக்கு அப்படி, அதாவது இவனை யாரோ டாக்டர் நம்ப வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு காமெடியில் சந்தானத்தை, அதுபோல் வந்து இவரை வந்து ஒரு வட்டத்துக்குள் தள்ளுறாங்க. அடுத்த ஸ்டெப் எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டு விஜயை ஒரு வட்டத்துக்குள் தள்ளி இவர் வந்து கூட்டணி சார்ந்து எங்கே போனாலும் இவர் தான் சிஎம்னு சொல்லணுன்றதுக்காக இப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அஜெண்டா செட் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இவ்வளோ சர்வே எடுக்கிறாங்களா, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அப்போ நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நாளைக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதிமுகவும் விஜயும் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது ஒன்று போதும் திமுக ஜெயிக்க. ஸோ திமுக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டு நகர்த்துகிற காய்கள் தான் இது. இதை விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆதவர்ஜனாவை நீங்கள் கூப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. அவர் வராரு அப்படின்னாக்கா ஓகே. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுறதை அவர்கிட்ட நீங்கள் விடுறது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். ஏன்னா ஆதவர்ஜனா யார், அவர் யாருக்கு மிக நெருக்கம் அப்படின்றத ஆதவர்ஜனா வந்து இன்றைக்கு நீங்கள் தந்தியில் கொடுத்ததாக இருக்கட்டும், புதிய தலைமுறையில் கொடுத்த பேட்டியிலே சொல்கிறாரு. ரைடு நடந்தப்போ கூட சபரேசன் ஃபோன் பண்ணி 20 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார். 20 நாளைக்கு முன்னாடி ரைடு நடந்தப்போ கூட சபரேசன் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார், என்ன எல்லாமே நல்லா இருக்கா, போய்கிட்டு இருக்கா, எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போது எவ்வளவு நட்பு ரீதியாக இணக்கமாக இருக்கிறார்கள்னு பாருங்கள். ரைடு அனுப்பிச்சது யார்? மத்திய அரசு. இவர்கள் 2 பேரும் அந்த நேரத்தில் கூட இணக்கமாக இருக்கிறாங்க பொழுது இவருடைய நட்பு, இவருடைய இணக்கம்ன்றது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ பெண் நிறுவனத்தை வச்சு உருவாக்கி விட்டது ஆதவர்ஜனா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஆதவர்ஜனா உங்கள் கட்சிக்கு வருவதற்கான காரணம் என்ன? நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க கட்சியிலேருந்து வரேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்போ அரசியலில் ஒரு நாடகத்தை அரங்கேறணும், அதை வந்து பொதுவெளியில் வந்து பேசும் பொருளாக மாற்றணும். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்களேன், விஜய்னு மட்டுமே பேசிகிட்டு இருந்த இடத்துல ஆதவர்ஜனா திருமா விசிகா இப்படி மாறிக்கிட்டே இருக்க களம் மாற்றிட்டாங்களா? திட்டம் போட்டு அந்த களத்தை மாற்றக்கூடிய வேலை திமுக அழகாக அரங்கேற்றம் பண்ணிடுச்சு. நல்லா பாருங்கள். ஆனாலும் இவ்வளோ விஷயம் நடந்தாலும் தீராத காதலில் திமுக யார் மேலே? விஜய் மேலே. விஜய் மீது தீராத காதலில் திமுக எந்த நேரமும் உதயநிதிக்கும் முதல்வருக்கும் விஜயோடைய நினைப்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ விஜயோடைய நகர்வுனால் இப்படி ஒரு நகர்வு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது, ஆதவர்ஜன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி யங்ஸ்டர்ஸ் கோடியாக விஜய் பக்கம் போகிறான். அப்போது இதை வந்து நம்ம டீவியேட் பண்ணணும், இதை உடைக்கணும், இது வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணணுன்னாக்கா இந்த இடத்துல திருமாவுக்கு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கணும். அதை விட திமுகவையே நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு ஆதவர்ஜன் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு பிம்பத்தை மேலும் உருவாக்கி அப்போ விஜய்க்கு நிகராக ஆதவர்ஜனை கொண்டு வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் வந்தாக்கா மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைவீங்கன்ற மாதிரியான ஒரு செட்டப்பை கரெக்டாக இங்கே அரங்கேற்றம் பண்ணுறாங்க. இதை வந்து டிவிக்கே புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா இங்கே ஒரு மோசமான ஒரு படுகொலையில் தள்ளப்படுவீர்கள் குறிப்பாக. ஆனால் ஆதவர்ஜன் சொல்வதை தாண்டி காங்கிரஸ் முன்னக்கூட்டியே சொன்ன விஷயம் என்னன்னாக்கா அதிகாரத்தில் பகிர்வு வேணும். இதை காங்கிரஸ் பேசிச்சு, விடுதலை சிறுத்தை பேசிச்சு. இன்றைக்கி விஜய் அவர்கள் அதிகாரத்தில் பகிர்வு வேணும், அதிகாரத்தில் பகிர்வு தரப்படும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த நகர்வுக்கு ஏற்றார் போல் வேறு எந்த கட்சியாவது இன்றைக்கி சேர்ந்து வருதானாக்கா பெரிய கொஸ்டின் மார்க். கரெக்டுங்களா? ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா திமுக ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவை இயக்குது, இன்னொரு பக்கம் புதிய பேச்சாளர்கள் சொல்லிட்டு பேச்சு போட்டி வச்சு பேச்சாளர்களை வச்சு விஜய்க்கு எதிராக பேச வைக்குது. இன்னொரு பக்கம் கவிதை எழுதக்கூடிய நபர்களை
அந்த இத்தனை பாடல் எழுதக்கூடிய நபர்களை இப்போ சமீபத்தில் ஒரு கவிஞர் கூட வந்து விஜயை வந்து நக்கல் பண்ணிலாம் பேசியிருக்கிறாரு. அவரை வைத்து விஜயை பேச வைக்கிறது. அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவணன் ஒரு ஆள். அந்த கோவணன் இவ்வளோ நாள் எங்கே காஞ்சிக்கிட்டுன்னு தெரில. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றின மறுபடியும் அவர் வந்து ஒரு பாடல். ஸோ இதை தாண்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் புதுசாக இன்னொருத்தன் திருநெல்வேலியில் இப்போ முளைச்சிருக்கிறான். இவர்கள் எல்லோரையும் வைத்து ஒட்டுமொத்தமாக விஜய் அடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே செய்யணும் போது அப்போது விஜயை கண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? நிதர்சனமாக அதான் சொன்னேன், திமுகவிற்கு தீராத காதல் விஜய் மீதுன்ட்டு. அப்போ இந்த காதலை வைத்துக்கொண்டு இவர்கள் கிட்டத்தட்ட இப்படி களவாணித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கோவணன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாடிருக்காரு. அந்த வரிகள் கேட்டிங்களா? கேட்டு சார். என்ன மாதிரி வரிகள் சார்? அது ஸ்டெர்லைட்டுக்கு எங்கே போயிருந்த போக்கிரி அப்படின்னு படம் பேரை வச்சுலாம் ஒரு இன்சிடென்ட் வச்சுலாம் ஓப்பனிங் எண்டில் ஆரம்பித்தார் சார். உஷாரு தாவேக்கா உஷாரு அப்படி ஆரம்பித்து தொட்டப்பட்டால முட்டை பரோட்டா சாப்பிட்டாரு. தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை பரோட்டா தின்னாரு. புரியுதுங்களா? இப்போ எந்த அளவுக்கு கோவணன் பாடுறாருன்னா, ஏன் பாடுறாருனாக்கா அவருக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய அவலத்தை வந்து விஜய் எதுவுமே கேட்கல அப்படின்றதுக்காக பாடுறாராம். இல்லை சார், இப்போ ஆரம்பத்திலே ஒரு உஷாரு தாவேக்கா உஷாருன்னு தானே சார் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய வரிலாம் எப்படி இருக்குன்றதான் மெயின். அப்போ வந்து தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை புரோட்டா சாப்பிட்டாரு. சரி, ஓகே. பங்களா வீட்டுக்குள்ளே ஒன்று பால் டாயில் குடிச்சதுன்னு அடுத்தலைன்னு பாட வேண்டியதானே? இங்கே உள்ளபடி மக்கள் துண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இங்கே வந்து தவிச்சிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். உதயநிதிட்ட கேள்வி எழுப்புனாக்கா உதயநிதி கோவப்படுறாப்புல. கவனிச்சிங்களா அந்த ப்ரெஸ் மீட்டில்? சார், இங்கே வந்து நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யப்படாமல் இருக்குது, இன்றைக்கி மழை வெள்ளம் வடிகாலத்துக்கு எதுவுமே செய்யாமல் இருக்குது, இதை கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற அதே கேள்வி தான் நாங்களும் கேட்குறோம். அப்போது உதயநிதியிடம் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கோபம் வருதில்ல, ஒரே ஒரு நாளைக்கு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களுடைய கோபத்தை விட மக்களின் வலி பெரியது. மக்கள் வந்து சோத்துக்கும் உணவுக்கும் வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நிற்கும் போது அவனுக்கு கோபம் எந்த அளவுக்கு வருது. அப்போ அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாக்கன்னா நீங்கள் தாங்குவீங்களான்னா தாங்க மாட்டீங்க. ஒரு சிறிய கோபத்துக்காக வேண்டிய சேர்த்து அடித்த உடனே போக வேண்டிய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணால்தான் உதயநிதி அவர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு செய்கிறீங்க. ஒரு பக்கம் கவிதை எழுதுறது, இந்த பக்கம் கவிஞரை வச்சு பேசுகிறது, பாடல் பேசுகிறது, அதுக்கப்புறம் பாடல் எழுதுன்னு வச்சு பேச வைக்கிறது, இந்த பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி இன்னொருத்தவன் தொடர்ச்சியாக இப்படி பண்ணுறீங்க. அப்போ திமுகவிற்கு இந்த கவிதை மூலமாக அடுத்தவர்களை வந்து காலி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இல்லை சார், நீங்கள் ஒரு புக்கு வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எதனா ஸ்டெப் எதனா எடுத்துருக்கீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக நம்மளும் வந்து கவிதை நிலையிலே எழுதிடுவோம். முதல் பக்கத்தில் இன்றைய ஆட்சி நிலை தலைப்பு அதுதான். இன்றைய ஆட்சி நிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை ஒரு கவிதையாகவே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய ஆட்சி நிலை குறித்து கவிதையாய் திமுகவிற்கு சமர்ப்பணம். 1000 வருஷம் ஆனாலும் ஆறாத ரணமிருக்கு, சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு. சாதிய கொடுமை இங்கு சாக்கடை போல் ஓடுது, மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது. குடிக்க ஒரு டீ கேட்டா இரட்டை குவளை முறைன்னு சொல்லுறான், காதலிச்சு கல்யாணம் முடிச்சா ஆணவத்தில் கொள்ளுறான். தாகத்துக்கு வறண்ட தொண்டை தண்ணீரைத்தான் தேடுது, தண்ணீரை திறந்து பார்த்தா மலபாசம் வீசுது. மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க மாச கணக்கு ஆக்குறான், அதை பற்றி கேட்டாக்கா சமூக நீதி பேசுகிறான். சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராயக்கடை ஓடுது, சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது. ஊர் முழுக்க தண்ணீர் உல்லாசமாக போகுது, ஒருவேளை சோத்துக்கே ஊரே மன்றாடுது. அரசாங்க காசை யார் ஆட்டையே போட்டது, அதை பற்றி கேட்டாக்கா ஓசின்னு ஏசுது. அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். இன்றைய ஆட்சி முறையை கவிதை வடிவில் திமுகவுக்கு பிடிச்ச மாதிரியே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்கள் மேடையில் ஏறி நம்மளும் இதை பேசுவோம். எப்படி இருக்குது உங்களுக்கு? ஓகே சார். அப்போது யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக இங்கே வந்து புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் திமுக எந்த மாதிரியான கபட நாடகம் ஆடிக்கொண்டே வருகிறது. ஆதவர்ஜி நான் சொல்கிறாரு, 2014 40 தொகுதியும் தோற்று போன திமுக கிட்ட 40க்கு 40 இன்றைக்கி பெருமை பித்துறாங்கல்ல, அன்றைக்கி 40க்கு 40 தோற்று போயிட்டாங்க. 40க்கு 40 தோற்ற திமுகவிடம் நான் போய் கட்சியில் சேர வேண்டிய அவசியம் என்ன? நான் பிஜேபியில் போய் சேர்ந்திருந்தால், அவர் சொல்கிற வார்த்தை, இன்றைக்கி நான் ஒரு மத்திய அமைச்சராக இருப்பேன். அதை தாண்டி நான் திமுக மீது இருக்கக்கூடிய அந்த பற்றின் மீது நான் போய் சேர்ந்தேங்கிறார்.
கரெக்டுங்களா? நம்பர் 1. அப்போது தோற்று போய் அவ்வளோ நிர்கதியாக இருக்கக்கூடிய கட்சியிலே நீங்கள் பட்டன் மீது போய் சேரக்கூடிய ஆள், இன்றைக்கி நீங்கள் அதை விட்டு முரண்பட்டு வெளியில் வரீங்கன்றது நம்புகிற மாதிரி இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுவும் பிளான் மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2வது விஷயம், நான் அந்த இடத்தில் திமுகவில் சேர்ந்ததுனால இன்றைக்கி நான் சந்திக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னாக்கா, எனக்கு தொடர்ச்சியாக ரைடு வந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன இவங்கள மாதிரி சினிமா கம்பெனி ஆரம்பித்து ஓஹோன்னு சம்பாரிச்சேனா, இல்லை ரியல் எஸ்டேட் ஆரம்பித்து சம்பாரிச்சேனா, அவர் சொல்கிற வார்த்தை யாரை சொல்கிறாரு? சினிமா கம்பெனினா யார்? ரெட் ஜெயின். ரியல் எஸ்டேட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட அப்போ வந்து எதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்தை ஆதவர்ஜுனா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாருன்னும் பொழுது பொது வெளியில் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவது என்பது மிக மிக ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய பார்வை ஆதவர்ஜுனாவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய முரண்பாடு. இதனால் ஆதவர்ஜுனா வெளியில் வந்துருங்க, நீங்கள் விஜய் கூட போய் சேர்ந்துருங்க, நாளைக்கு உங்களுக்கு பெரிய லைஃப் இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட விஜய்க்கு நிகராக இன்றைக்கி ஆதவர்ஜுனாவை வந்து போர்ட்ரேட் பண்ணி திமுக பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போனதுனால இன்றைக்கி வந்து அவர் வேறு லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ திமுகவையே நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லி அவர் வீடியோ போட்டதும் ஏவி போட்டதும், ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியர் கட் மூவ். இந்த நொடி வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த நொடி வரைக்கும் திமுகவோடு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் ஆதவர்ஜுனா. அப்போது ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று எப்படி அடிக்கிட்டு வர்றாருனாக்கா, கிட்டத்தட்ட அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினேன், கரெக்டுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினோம். அந்த மாநாடை யார் தலைமை தாங்கி நடத்தினார்னா இவர் தான் நடத்தினார். அதற்கான பொருளாதார செலவெல்லாம் இவர் தான் பார்த்துக்கிட்டார். ஸோ அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திருமானன் பேச ஆரம்பித்த 2 நிமிடத்தில் திமுகவை சேர்ந்த 2 முக்கிய நபர்கள் தான் அங்கே வந்து கலந்து கொண்டார்கள். 2 நபர்களும் மேடையை விட்டு இறங்கி போயிட்டாங்க. திருமானனை அவமதிப்பு செய்து விட்டார்கள். நான் அன்றைக்கே வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீ பொறுமையாருன்னு சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உள்ளபடி திருமாவுக்கு தொடர்ச்சியாக அவமானம் நடக்கிறதுனால ஆதவர்ஜுனாவை வச்சு திருமா வந்து ஒரு கேம் கொண்டு போகிறாரா, இல்லை திமுகவும் திருமாவும் சேர்ந்து ஆதவர்ஜுனா டிவிகேக்குள்ளே அனுப்ப பார்க்குறாங்களா? ஆனால் பட் எண்ட் ரிசல்ட்னு ஒன்று இருக்குல்ல, அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேமும் எதுக்கு நடக்குதுனாக்கா விஜய் என்ற ஒரு நபரை தோற்க வைக்கிறதுக்கு. அப்போது விஜய் வந்து அல்டிமேட்டாக அந்த இடத்துல ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. காரணம், இளைஞர் பட்டாலும் கோடி அவர் பக்கம் போய் நிற்கிறாங்கன்றதுனால ஆலமரம் வாழைமரம் போல் இன்றைக்கி ஆடிக்கொண்டு தேவையில்லாத சேட்டைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரியான சேட்டைகளை நீங்கள் நிப்பாட்டி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி தொலைநோக்கு பார்வையோடு போகாமல், நீங்கள் தீராத காதல் விஜய் மீது வைத்து கொண்டு தூங்கி எந்திரிச்சோன்னே விஜய், தூங்கும்போது விஜய், எந்த நேரமும் விஜய் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது எதில் போய் முடியும் சொல்லுங்கள்? அவர் அன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் கூட சொல்லியிருந்தார் இல்லை சார், இனிமேட்டு நம்மளை பற்றி நினப்பு தான் இருக்கணும் அவங்களுக்கு அப்படி. இந்த நினப்பு இது புலம்பெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து இது ரொம்ப திமுக காரன் ஓவர் தீராத காதல் விஜய். சார் இப்போ ஒரு கேள்வி இருக்குது சார், என்னன்னா இப்போ ஆதவர்ஜுனும் திமுகவும் வந்து கேம் ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ விஜய் அவர்கள் அடுத்த மூவ் எப்படி இருக்கும்? விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆதவர்ஜுனாவை பெருசாக மைண்டில் போட்டு ஓட்டிக்கவே கூடாது. உள்கட்சி பிரச்சனை, நீ ஒரு புத்தக வெளியீட்டு கூப்பிட்டு நான் வந்தேன், அங்கே ஒரு விஷயத்தை கலந்துக்கிட்டேன், செஞ்சுட்டு போயிட்டேன், திரும்ப உள்ளபடி வராமல் அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுதுன்றதை நான் உடச்சி பேசிட்டேன். ஏன்னா திமுக இந்த கட்சியை நசுக்குகிறது அப்படின்றத நான் பதிவு பண்ணிட்டேன். அதை தாண்டி நான் ரொம்ப பெருசாக மைண்டில் எடுத்துக்க வேணான்றதில் அவர் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கட்சிக்கான மாவட்ட செயலாளரை போடணும், அதுக்கப்புறம் மாநில பொறுப்பாளர்களை போடணும், அதுக்கடுத்து வந்து கட்டமைப்புகளை சரி செய்யணும். நீங்கள் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டல மாநாடு போடலான்றதுக்கான ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி நீங்கள் செயல்படுத்தணும். ஜூலை அல்லது செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நடைபயணம் போவதற்கான வேலையை பார்க்க போகிறதாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகணும். நீங்கள் வந்து குறிப்பாக இதற்கு மேல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய வந்து பந்தோபஸ்து மக்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க. நம்ம வந்து பொது வெளிக்கு வாங்க. நீங்கள் பொது வெளியில் வராமல் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தான் வந்து இவர்கள் இப்படியான அட்ராசிட்டியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை பொது வெளிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பலம் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 1,00,000 பேர் கூடுவான்ல, ஒரு இடத்துக்கு போகும்போது பல லட்சம் பேர் கூடும் பொழுது எவ்வளோ பெரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும்ன்றது திமுகவிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் புரியும் பொழுது உங்களை தேவையில்லாமல் நோன்ற வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை வந்து நோன்றது மட்டுமே ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க பொழுது நீங்கள் தயவு செஞ்சு பொது வெளியில் வந்து அதற்கான விஷயங்களுக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிங்க. இதற்கு மேலே வந்து இவர்கள் சொல்வதை போல் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம், ட்விட்டரில் வந்து ட்விட்டு போடலாம் இப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சில காரணங்களுக்காக செஞ்சாலும் இதெல்லாம் இனிமேல் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு
ஃபுல் ஃப்ளெட்சாக இறங்கிறதுக்கான வேலை செஞ்சால் தான் களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஏற்படும். ஏன்னாக்கா டிவிகே சார்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் எத்தனை லட்சம் செலவு பண்ணி இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. இந்த பேரிடரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை வெள்ளம் வரும்பொழுது சாப்பாடு போடுறது, தண்ணி கொடுக்குறது, பால் கொடுக்குறது, எல்லா வேலைக்கும். இது உள்ளபடி அவர்களுக்கு தேவையான வேலையா? யார் செய்யணும் சார்? ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யணும். திமுகன்னு சொல்ல வரல, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. மக்களை நிர்கதியாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு உணவு தண்ணீரும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அரசாங்கம் தன் கடமையை புறக்கணிச்சிட்டு போகுதுனாக்கா அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுங்க. அதை விட்டுட்டு உங்கள் கட்சிக்காரங்களும் நீங்கள் போய் உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவன் சம்பாரித்த காசு, அவன் சம்பாரிச்சத உதவின்றதை அவன் மனசார செஞ்சுட்டு போட்டான். ஆனால் நீங்கள் தலைவர் சொல்லிட்டான்றதுக்காக கொண்டு போய் இருக்கக்கூடிய பண்டபாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான வேலை செய்யும் பொழுது அவனுடைய பொருளாதாரன்றது வந்து ஒரு கேள்விக்குரிய நிலைமைக்கு மாறும். ஆனால் எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்த கட்சியும் இந்த மாதிரி வேலை செய்வதை நிப்பாட்டிட்டு அரசாங்கத்தை செய்ய வைப்பதற்கு என்ன வழி எடுக்கணுமோ அது இருக்கணும். அதுக்கு தான் விஜய் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் களத்துக்குள்ளே இறங்கி பொது வழியில் வந்து ஒரு 4 இடத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கனாக்கா கூட்டம் கூடும். அப்போ வந்து நேஷனல் மீடியா முதற்கொண்டு ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணணும்னு இவருக்கு பயம் வரும். மக்களுக்கு நிர்கதியில் நிற்காமல் செய்வாங்க. இப்போ மறுபடியும் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு பார்த்தீங்களா, அல்லோலப்பட்டுட்டு கொண்டு இருக்குது. இன்றைக்கி உதயநிதி வந்து தேவைப்பட்டால் நான் வந்து அங்கே போவேன் அப்படின்றாங்க. அங்கே தேவை இருக்கிறது, நீங்கள் போங்க, அங்கே போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோஷூட் மறுபடியும் எடுங்க. அப்போ தான் வந்து அடுத்து வர்றது என்னன்றது நமக்கு புரியும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பேர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.